Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 8 Exercise 8.2 14th question பார்க்கலாம். A committee of 5 members is to be formed from a group of 3 boys and 3 girls. 3 boys 3 girls இருக்காங்க 5 பேர் form பண்ணோம். What is the probability that the committee consists of 3 boys and 2 girls? 5 பேர் வேணும் 3 பேர் boys இருக்கணும் 2 பேர் girls இருக்கணும். இதுதான் condition. Solutionல number of boys எத்தனை பேர் இருக்காங்க 3 number of girls எத்தனை பேர் இருக்காங்க 3 இப்போ n of s எவ்வளோ 3 plus 3 which is equal to 6 இப்போ நம்ம boys மொத்தம் 3 பேர் இருக்காங்க நமக்கு 3 பேர் வேணும் அதே மாதிரி girls total 3 members but நமக்கு 2 girls இருந்தா போதும் இப்போ காம்பினேஷன்ஸ் வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் காம்பினேஷன்ஸில் 3 boys 3 requirement 3 girls 2 தான் requirement அப்போ 3c3னா 1 3c2னா 3 therefore which is equal to 3 இதுதான் n of aன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் இப்போ n of a ஆல்ரெடி கிடச்சிச்சு இப்போ p of a எப்படி கண்டுபிடிப்போம் p of a is equal to n of a by n of s which is 3 divided by 6 3 table cancel பண்ணுங்க 1 by 2 அதான் answer understand ஆகுதா அடுத்த question பாருங்க one ticket is selected at random from 01 to 50 one ticket is selected at random from 01 to 50 so 1 ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டை செலக்ட் பண்ணோம் then find the probability that sum of the digits na இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும் ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணும் on the selected ticket is 7 plus 7 7 வரும் 1 plus 6 7 அந்த மாதிரி sum of digits add பண்ணும்போது 7 வரணும் given that the product of these digits is 0 so ரெண்டு விஷயம் சொல்றாங்க sum add பண்ணும்போது 7 and again digits ஓட product எடுத்தா 0 வரணும் சரிங்களா ரெண்டு கண்டிஷன் இருக்கு சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் let A be the event of getting the sum of the digit as 7 அப்ப A என்னெல்லாம் இருக்கும் பாருங்க 0 7 1 6 2 5 3 4 4 3 5 5 2 வராது ஏன்னா 50 வரைக்கும் தான் இல்லையா அப்போ 1 2 3 4 5 ஸோ இது நமக்கு ஏவோட நம்பர் தேவையில்லை அது யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இது என்னென்னு மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் let B be the event of getting the product of the digit as 0 product 0 அப்படின்னா 0 1 0 அதே மாதிரி 0 2 0 into 1 0 0 into 2 0 தான் 0 3 0 4 0 5 0 6 0 7 0 8 0 9 1 0 again 2 0 3 0 4 0 5 0 ஸோ எங்கெல்லாம் ஜீரோஸ் வருதோ அதை எழுதிக்கலாம் ஸோ n of b ஓட வேல்யூ எவ்வளோ 14 நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க sum of the digit 7 இருக்கணும் product of digit 0 இருக்கணும் அப்போ a intersection b இது ரெண்டு செட்லேயும் வந்து 0 7 மட்டும் தான் இருக்கும் பாருங்க ஸோ a intersection b ஓட வேல்யூ 0 7 n of a intersection b is equal to 1 கிளியரா ஸோ நம்ம கண்டிஷன் என்ன p of a slash b அப்போ n of a intersection b divided by n of b n of a intersection b 1 n of b எவ்வளோ 14 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க a company has 3 machines A B C which produces 20% 30% and 50% of the product respectively their respective defective percentages இப்போ defective percentage கொடுத்துட்டாங்க 7 3 5 from these products one is chosen and inspected இப்போ இந்த ப்ராடக்ட்லேருந்து ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது if it is defective
what is the probability that it has been made by machine C? இப்போ எடுக்கும்போது டிஃபெக்டிவாக இருக்கணும் அண்ட் மிஷின் சியில் இருந்தும் இருக்கணும். புரியுதுங்களா? 3 மிஷின் இருக்கு. அந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் இதுவும் கொடுத்துட்டாங்க, டிஃபெக்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ கொஷின் என்னன்னா டிஃபெக்டிவாக இருக்கணும், மிஷின் சியிலேருந்து இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ கிவன் எல்லாமே எடுக்க பாருங்க. லெட் ஈவன் பி த ஈவெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் மிஷின் ஏ, E2 வந்து மிஷின் பி, E3 வந்து மிஷின் ஏ வந்து டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். இப்போ மிஷின்ஸோட பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. அப்போ P ஆஃப் E1 மிஷின் ஒன்னோட வேல்யூ என்ன? 20%. 20% எப்படி எழுதுவோம்? 20/100. மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 செகண்ட் மிஷின் எவ்வளோ? 30%. தட் இஸ் 30/100. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 வந்து 50%. தட் இஸ் 50/100. இது 3 அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A by E1. இப்போ டிஃபெக்டிவ் எப்படி கொடுத்துருப்பாங்க? டிஃபெக்டிவ் பர்சன்டேஜஸ் ஆர் 735. அப்போ இது A, இது B, இது C. இப்போ 7%னா 7/100. சரிங்களா? 7/100. அடுத்து P of defective from mission B 3/100. Next P of A by E3 defective from mission C which is 5/100. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். மெயினாக இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஃப்ரம் மிஷின் சி டிஃபெக்டிவ், அதை எழுதிக்கலாம். P of defective from mission C. அப்போது P of E3/A கண்டுபிடிக்கணுமா? P of E3/A தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா எழுதுகிறேன். P of E3/A is equal to P of E3 P of A by E3 divided by P of E1 P of A by E1 plus P of E2 P of A by E2 plus P of E3 into P of A by E3. இப்போ அங்கே கண்டுபிடிச்சது எல்லாமே எழுத போகிறோம். P of E3 ஓட வேல்யூ வந்து 50/100. நீங்கள் மேலே எழுதியிருப்பீங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்டு A by E3 வந்து 5/100 டிவைடட் பை E1 ஓட வேல்யூ 20/100. அடுத்து 7 இன்ட்டு 7/100 ப்ளஸ் E2 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 30. 30/100 இன்ட்டு 3/100 ப்ளஸ் E3 வந்து 50/100 into 5/100. மல்டிபிள் பண்ணுங்க. 50 into 5 250, 100 into 100 10,000 இல்லையா? ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறது எழுதிட்டேன். 20 into 7 140, 30 into 3 90, 50 into 5 250, 100 into 100 10,000. ஸோ டினாமினேட்டரில் சேம் 10,000 வரும். நியூமரேட்டர் எந்த சேஞ்சில் எழுதிடுங்க. டினாமினேட்டர் மட்டும் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். 140 90 250 ஆட் பண்ணால் 480. ஸோ 480 டிவைடட் பை 10,000. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க. 250 டிவைடட் பை 10,000 இன்ட்டு 10,000 டிவைடட் பை 480. இது என்ன பண்ணிடலாம்? கேன்சல். இது கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 25/48. இதுதான் P of E by A defective from mission C. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதை வந்து ஒரு வேளை பாயிண்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா புக் பேக் பாயிண்டில் இருந்தால் 0.5208 ஆன்சர் வரும். இல்லை கிளாஸ் புக்கில் ஃப்ராக்ஷனோடே சால்வ் பண்ணலான்னா ஃப்ராக்ஷனோடே விட்டுடலாம். சரிங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.